வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம கடலூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்று பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கடலூர் மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, கடலூரில் இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி சென்னை நோக்கி போகணும். அது கடலூர் துறைமுகம் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது திருப்பாதிரை புலியூர் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி. ஏங்க, இதெல்லாம் ஓவரா தெரியலையா? கடலூர்லேருந்து சென்னைக்கு எத்தனை ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உழவன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர்லேருந்து வருது, சோழன் எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்து பகல் நேரத்தில் இணைக்குது. இது மட்டும் இல்லாமல் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலான அந்தியோதயாவும் இதே ரூட்டில் தான் போகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரயில்கள் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எதற்காக கடலூரில் இருந்து ட்ரெயின் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், கடலூருக்கு வரக்கூடிய அந்த ரயில்கள் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு. திருச்செந்தூர்லேருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் சொல்லவே வேண்டியதில்லை. திருச்செந்தூர்லேயே ஃபுல்லாகிடும். அங்கேருந்து சென்னை வர்ற வரைக்குமே கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் அதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சோழன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் அல்லது உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கட்டும், தினசரி இயக்கக்கூடிய ரயில்களாக இருந்தாலும் கூட கடலூரில் ஏறணும் அப்படின்னா ஏதாவது படியில் நின்றுட்டு போகக்கூடிய நிலை தான் பெரும்பாலான நாட்களில் இருக்கிறது. சில நேரங்களில் மட்டும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில், காலை நேரத்தில் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லாத ஒரு சூழ்நிலை. அது கூட இப்போ மாறி இருக்கிறது. திருச்சியிலிருந்து வரக்கூடிய ரயிலின் மூலமாக அதுலேயும் கூட ரிசர்வ் பண்ணி போகக்கூடிய பெட்டிகள் அதிக அளவில் இருக்கிறது, அன்ரிசர்வ்டு பெட்டிகள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மின்சார ரயில்கள் இயக்கம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடலூருக்கு வர வேண்டும். கடலூரிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ரயிலானது பன்ருட்டி வழியாக விழுப்புரம் போய், விழுப்புரத்தில் இருந்து திண்டிவனம் மேல்மருவத்தூர் வழியாக செங்கல்பட்டு தாம்பரம் வரைக்கும் இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக காலை நேரத்தில், இப்போ திருச்சியிலிருந்து வரக்கூடிய ரயில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெயினை இயக்குனாங்க அப்படின்னா கடலூரில் இருந்தே வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். பெரும்பாலும் இங்கிருந்து விழுப்புரம் போய் சென்னை ட்ரெயினை பிடிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்காக கடலூரில் இருந்தே 2 ரயில் நிலையங்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஏதாவது ஒரு ரயில் நிலையத்திலிருந்து காலை நேரத்தில் ஒரு ரயிலை இயக்க வேண்டும். மீண்டும் மாலை நேரத்தில் அந்த ரயிலானது கடலூருக்கு வரும் வகையில் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அப்படின்னா கடலூர் மாவட்ட மக்களுக்கு அது உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகளுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பயணங்களும் எதிர்காலத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது. எல்லா தகவல்களையும் எல்லோரும் பெற வேண்டும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.